காதல் என்ன பண்ணாலும் அது என்னை திருப்பி பண்ணிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து காதல் தோல்வியில தேவதாசோடைய தம்பி மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த ராசிகள் லைக் போட்டு வராங்க? உங்களுக்கெல்லாம் லவ் கண்டிப்பா ஃபெயிலா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ராசிகள் யாராச்சு? நம்பர் 1 பிரைஸ் விருச்சிகத்துக்கு தான். விருச்சகம் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு லவ்ல ஃபெயிலியர் ஆகாத விருச்சிக ராசி ஆண்களை நீங்க பார்க்கவே முடியும். தன்னுடைய ஜாதியை விட்டு ஜாதி, தன்னுடைய மதத்தை விட்டு மதம், தன்னுடைய கண்டத்தை விட்டு கண்டம். வெளிநாட்டு ஆண்களை வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்யக்கூடியது யாரு? 100ல 90 பேர் விருச்சிகம். தன்னுடைய காதலிக்காக, தன்னுடைய வருங்கால மனைவிக்காக தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போகக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். என்ன வேணா இழக்கத்துக்கு ரெடியா இருப்பான். டோட்டலா வந்து இது சிம்மம் பண்ண மாட்டான், துலாம் பண்ண மாட்டான், மீனம் பண்ண மாட்டான். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்வார்கள். அப்ப அந்த ஒரு வேதனை அனுபவிக்கக்கூடிய ஆண்கள் யாருன்னா விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள். ஒரு தவறான பெண்ணை காதலிச்சுட்டாங்கன்னா கான். இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டியால் பிரச்சனை வரக்கூடிய காதலை சந்திக்கக்கூடியவர்கள் எந்தெந்த ராசியை சார்ந்தவர்கள் சார்? அதுல முதலிடம் வந்து மிதுனம் தான். வந்து காதலை அனுபவிச்சு பண்றவங்களுடைய லிஸ்ட் சொல்லிட்டீங்க சார், என்னென்ன ராசி அப்படின்றத தாண்டி. அதுக்கப்புறம் வந்து காதல் அனுபவிச்சு பண்றவங்க ஒரு பக்கங்க, காதல் என்ன பண்ணாலும் அது என்னை திருப்பி பண்ணிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து காதல் தோல்வியில தேவதாசோடைய தம்பி மாதிரியே சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த ராசிகள் லைக் போட்டு வராங்க? உங்களுக்கெல்லாம் லவ் கண்டிப்பா ஃபெயிலா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ராசிகள் யாராச்சு? நம்பர் 1 பிரைஸ் விருச்சிகத்துக்கு தான். விருச்சகம் சந்திரன் நீச்சம் பெறுகிறார். காதலை முதல்ல கொடுக்கக்கூடியவர் சந்திரன். சுக்கிர பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் துலாம் வந்து விருச்சிகத்துக்கு விரயமா வருது. விரயம்னா லாஸ், 12ஆம் இடமா வருது. இதனாலேயோ என்னவோ கூட விருச்சிக ராசியுடைய லவ் எக்ஸ்ட்ரீம். அப்படிதான் அதை ஈக்குவேட் பண்ணணும். ஒன்னு காதலிச்சா நான் பிளட் டொனேட் பண்ணி கூட உனக்கு டெட்டி பேர் வாங்கி தருவேன். இல்ல காதல் முறிஞ்சிருச்சுன்னா உன் உடம்புல இருக்கிற ஒரு பிளட்டையும் விட மாட்டேன், 2 லிட்டர் எடுத்துட்டு தான் விடு. இதுதான் விருச்சிகம். சரி, ஏதோ ஒரு இப்ப நான் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர் மக்களுக்கு அத்தனை பேரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, காதல் என்பது அதை தாண்டாத ஒரு நபர் இருக்கவே முடியாது. அது எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல தாண்டி இருப்பாங்க. வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்பது வேற, எமோஷனல் இம்பேலன்ஸ் என்பது வேற. ஒவ்வொரு ராசி குறியீட்டிற்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நேரடி கனெக்ட் இருக்கு. நான் பேசுறது வந்து ரொம்ப சென்சிபிள் லாஜிக்கா சொல்றேன். அந்த ராசியினுடைய தன்மை, அவர்களுடைய எமோஷனல் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்ட் தொடர்பு. அதை வச்சு காதல், திருமணம், வேலை வாய்ப்பு, சக்சஸ் எல்லாத்துலயும் அதுக்கு ஒரு ஸ்டேக் இருக்கு, அதுக்கு ஒரு போர்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது விருச்சிகம் சுக்கிர பகவான் 12க்கு மறைகிறார், சந்திர பகவான் ராசியிலே நீச்சமாகிறார். இது கொஞ்சம் துரதிருஷ்டவசமானது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இதுல அமைப்புல இதே விருச்சிக ராசி ஆண்கள் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு லவ்ல ஃபெயிலியர் ஆகாத விருச்சிக ராசி ஆண்களை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க வந்து விருச்சிக ராசியில வந்து ஜல்லடை போட்டு அலசுனா கூட ஃபெயில் ஆகாத ஒரு ஆணை நீங்க பார்க்க முடியாது. அப்ப செகண்ட் லவ், தேர்ட் லவ் அப்படி வரும்போது தன்னுடைய ஜாதியை விட்டு ஜாதி, தன்னுடைய மதத்தை விட்டு மதம், தன்னுடைய கண்டத்தை விட்டு கண்டம். வெளிநாட்டு ஆண்களை வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்யக்கூடியது யாரு? 100ல 90 பேர் விருச்சிகம். சர்வ சாதாரணமா பண்ணுவாங்க. பெத்தவங்களுக்கு என்ன இதனால, மற்றவங்களுக்கு என்ன இதனால, இதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதவங்க. தான் வந்து ஒருத்தரை லவ் பண்றோம், நான் விருச்சிக ராசி ஆணை முதல்ல சொல்றேன், அப்புறம் நான் பெண் கிட்ட வரேன். தான் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்றோம். பொதுவா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் 80% பேர் அமைதியா இருப்பாங்க, வாயவே திறக்கவே மாட்டான். அப்ப எல்லா பெண்ணுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்க வாய் பேசாத ஆணை வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதை சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறான், கரெக்டா இருக்கான் பாருங்க அப்படின்னு பிடிக்கும். அதே பெண் விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா அமைதியா இருக்க மாட்டாங்க, பயங்கரமா அப்படியே ஆப்போசிட்டா பேசுவாங்க. ஒரு டிராபிக் சிக்னல்ல வண்டிகள்லாம் போகுது, ஒரு பெண் வந்து 2 வீலர்ல மொபைல்ல இருக்காங்க, முன்னாடி ஒரு பைக்ல ஒரு ஆண் வந்து அவங்கள கட் கொடுத்துட்டு போறான். துரத்திட்டு போய் அவன் கூட இருக்கிறவன் அவன் எல்லாரையும் சேர்ந்து சட்டையை பிடிச்சி நடு ரோட்ல அடிக்கிற பொண்ணு யாரு? விருச்சிகம். வேற யாரும் கிடையாது. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தெரியும், அவங்க பெற்றவர்களுக்கும் தெரியும், சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் எவ்வளவு தில்லு அவங்களுக்கு இருக்குன்னு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார்.
அப்போ அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது தனி லவ்வுடைய இது வேற. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அமைதியா போவான். தன்னுடைய காதலிக்காக, தன்னுடைய வருங்கால மனைவிக்காக தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போகக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். என்ன வேணா இழக்கத்துக்கு ரெடியா இருப்பான். டோட்டலா வந்து இது சிம்மம் பண்ண மாட்டான், துலாம் பண்ண மாட்டான், மீனம் பண்ண மாட்டான். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்வார்கள். அந்த ஸ்பர் ஆஃப் அ மொமெண்ட்ல சுசைடு பண்ணிக்கக்கூடிய பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லவ் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸென்ட்ரிக் லவ், ரொம்ப டோட்டல் டீப் இன் டெப்த். இந்த லவ் இல்லைன்னா ஐ கேனாட் சர்வைவ் அப்படிங்கிற இதுக்கு போகக்கூடிய அளவில் இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். இதே இவங்களுக்கே காதல்ல தோல்வி அடைஞ்சாலும் இப்படி, எனக்கெல்லாம் காதல் ஏண்டா வந்துச்சுன்னு சொன்ன அந்த கேள்விக்கான பதில். இந்த காதலை பண்ணிட்டு இந்த சேது படத்தில் விக்ரம் கூட சொல்லுவாரு, இந்த காதல் வந்து உள்ள பண்ணிட்டு நரகம் மாதிரி சாவடிக்குதுரா அப்படின்னு சொல்லுவார். அந்த டயலாக் இவங்களுக்குன்னு எழுதுனது தான். அது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த ஒரு வேதனை அனுபவிக்கக்கூடிய ஆண்கள் யாருன்னா விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள். ஒரு தவறான பெண்ணை காதலிச்சுட்டாங்கன்னா கான் முடிஞ்சு, ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். அதுல இருந்து அவங்க வெளில வரணும்னா தெய்வ சக்தியினால மட்டும்தான் முடியும். அப்ப விருச்சிகத்துடைய ஆண்கள் வெறுப்பு அதிகமா இருக்கும். காதல் மேல வெறுப்பு, காதலிக்கிறவங்க மேல வெறுப்பும் இருக்கும். அதே பெண் விருச்சிகத்தை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டா நான் டிஃபர் ஆகிறேன். எப்படின்னா நான் சொன்ன தைரியம் கூட இருக்கும். பட் இந்த குணம் வந்து பெண் விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட நான் பார்க்கிறேன். ஒரு ஆண் விருச்சிக ராசி அன்பர் ஒரு பெண்ணை காதலிச்சு தோல்வி அடைகிறார். அந்த பெண்ணை தொடர்ச்சியா அவர் ஃபாலோ பண்றது இல்லை, இம்சை பண்றது இல்லை. ஆனா பெண் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தோழிகள் அந்த ஆணை விட மாட்டாங்க. they will take revenge. எந்த எல்லைக்கும் போய் நீ எப்படி இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணுவ, அந்த வீட்டில் வந்து நான் சொல்றேன் பார், நீ எப்படி இது பண்ணுவ, போலீஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பார், பத்திரிகையில சொல்றேன் பார் அப்படின்னு. 2 பேரும் ஒன்னா தான் காதலிச்சிருப்பாங்க. 2 பேருக்குமே ஏதோ ஒரு பரஸ்பர ப்ராப்ளம் வந்திருக்கும். 2 பேரும் பிரிஞ்சு போறதுல தப்பு இல்லை. ஆனா அதை விட மாட்டாங்க ஒரு பெண் விருச்சிக. நான் இருக்கிற இடத்துல இன்னொரு பெண்ணா, இதை நான் ஒத்துக்கவே முடியாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை கொலை பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா இன்னொருத்தரோட நீ வாழக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லா விருச்சிக ராசி பெண்களுக்கும் அல்ல, பெருவாரியான விருச்சிக ராசி பெண்களுக்கு இப்படி தோணுதா இல்லையான்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சார். அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காதல் பண்ணக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாய் பெஸ்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் சார், இல்ல கேர்ள் பெஸ்டி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டியால் பிரச்சனை வரக்கூடிய காதலை சந்திக்கக்கூடியவர்கள் எந்தெந்த ராசியை சார்ந்தவர்கள் சார்? அதுல முதலிடம் வந்து மிதுனம் தான். இரட்டைத்தன்மையுடைய ராசி. மிதுனத்துல இருக்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், காதலிச்ச உடனே என்னையாவது காதலிக்கலாம், அடுத்த மாசம் காதலிக்கலாமா, இல்ல கல்யாணம் தான் பண்ணிக்கலாமா, வேணாமா, இல்ல இந்த காதல் இதோட விட்டுறலாம், வேற எங்கேயாவது வேலை பார்க்குற இடத்துல போய் செட்டில் பண்ணிக்குவோம் அப்படின்னு தோணும். இதுக்கு நடுவில் தான் இந்த பெஸ்டிங்கிறது இப்பதானமா, 2Kக்கு அப்புறம் தான் பெஸ்டிங்கிறது. எங்க காலத்துல அந்த பெஸ்டி இல்ல, இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேஸ்டி தான். இப்ப பெஸ்டி இருக்குது. இந்த பெஸ்டி வந்து எப்படின்னா என்னன்னு எங்களுக்கு புரியல. ஆக்சுவலா நாங்களாம் 80 சார்ந்தவங்க. இந்த பெஸ்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நண்பரும் இல்ல லவ்வரும் இல்ல, நடுவில் இருக்கக்கூடியது பெஸ்டி. கரெக்டாமா அந்த டெஃபினிஷன்? ரைட், பரவாயில்ல, நானும் ஓரளவுக்கு முன்னேறிட்டு வரேன். இந்த பெஸ்டியில இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏன் இந்த மிதுனத்துக்கு வந்து இரட்டைத்தன்மையுடைய ராசிங்கிறதுனால கூட ஒரு காதல் வந்து உறுதி செய்யப்படாத, எப்பவுமே ஒரு தொங்கல்லாவே ஒரு பெண்டுலம் கிளாக் மாதிரியே இருக்கக்கூடிய தன்மை இயற்கையிலேயே அமைகிறது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களா. மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்ல கணவன் நல்ல மனைவி, ஆனா என்ன அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஒரு டாபிக். நல்ல கணவன் நல்ல மனைவியா இருக்காங்க, ஆனா என்ன ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல. அது எப்படி சால்வ் பண்றதே தெரியல. இதுதான் இதோட கொஸ்டின். இப்ப தவறான மனைவி தவறான கணவனா எப்படியோ ஒளிஞ்சு போ, நான் என் வேலையை பார்க்குறேன், மனசு அழுதோ வருத்தப்பட்டோ 1 மாசம் கழிச்சு போயிடுவேன். பட் நல்ல மனைவியா இருக்கா, நல்ல கணவனா இருக்கா, ஆனா என்ன ஏன் புரிஞ்சிக்கலங்கிற கேள்வி மிதுனத்துக்கு இருக்கும். அங்கேதான் இந்த பெஸ்டி ப்ராப்ளம்லாம் வருது. இந்த பெஸ்டி இப்படிங்கிறதுலாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்துடைய கட்டாயம். நீங்க பரிமாணங்களை தாண்டி மனித உறவுகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, சித்தி, பாட்டி, தாத்தா, இந்த உறவுகள்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்து வந்து அவசியம், கட்டாயம், அதுதான் கரெக்ட். பிரிஞ்சு போனா ஐயோ இவங்க தனியா இருக்காங்களேன்னு பேசின சமுதாயம் இன்னைக்கு ஒருத்தர் வாயில கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட மாமனார் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமுதாயமா மாறி இருக்கு. உண்மை சார்.
அப்ப அந்த மாற்றத்துல தான் இந்த மாதிரி புதிய உறவுகள்லாம் வருது. இதை நான் கலாச்சார சீர்கேடை தான் நான் பார்ப்பேன். நான் வந்து ஒரு யாரை வேணா காதலிக்கலாம், திருமணமும் பண்ணிக்கலாம். ஜோதிட அடிப்படையிலும் சரி, ஆன்மீக அடிப்படையிலும் சரி, உடம்புக்கு வந்து மெமரி பவர் இருக்கு. அதாவது ஒரு குழந்தை அம்மா தன்னை தொடர்றத ஆறறிவே வளரல, ஆனா அம்மா தொடறதுக்கும் வேற ஒரு பெண் தூக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒரு குழந்தைக்கே தெரியுது. தெரியும். அம்மாவுடைய டச், மதர் டச்ன்னு தெரியுது. அப்போ ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒருவருக்கு மேல நீங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடும் போது அந்த உடம்பானது தன்னுடைய ஒரிஜினல் தன்மையை இழந்தே தீரும். அதனாலேயே மனக்குழப்பங்களும் ஒரு கில்ட்டி கான்சியஸ். பல பேர் இன்னைக்கு செய்யறது என்னன்னா, ஒரு சந்தர்ப்பம் வரும், அந்த சந்தர்ப்பத்துல வந்து கணவன் வந்து தவறா நடந்துக்குவாரு, இல்ல மனைவி தவறா நடந்துக்குவாங்க, டக்குன்னு வேற ஒரு இடத்துல திசை திருப்பிடுவாங்க. தவறான உறவுகள் ஏற்பட்டு அங்கிருந்து ஒரு பாதை தனியா போகுது. அவங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சி இல்லாமலாம் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கவே முடியாது, இருக்கு. ஆனா அதை மீறி அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சந்தர்ப்பத்துல நான் செய்யறது கரெக்டுன்னு மனசை கன்வின்ஸ் பண்ணிக்குது. அது கன்வின்ஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா தப்பு என்னைக்குமே ரைட் ஆக முடியாது, ரைட் என்னைக்குமே தப்பாக முடியாது. தப்பு ஒண்ணுதான், அவ்வளவுதான், தப்பு தான், ரைட்டு தான். இப்ப இந்த மாதிரி சீர்கேடுகள் எப்படி வரும் சமுதாயத்தில், என்ன கொண்டு வரும் அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய விவாகரத்துகள், அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த விவாகரத்து ஆனோன்னு என்ன பண்ண, காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர் செய்யக்கூடிய தவறு, வக்கீல் துறையில் இருக்கக்கூடிய சில பேர் செய்யக்கூடிய தவறு, இதை ஒரு கமர்ஷியல் பிசினஸா பாக்குறேன். பொண்ணுகிட்ட போன் பண்ணி அவங்க கொஞ்சம் காசு, பையன் கிட்ட போன் பண்ணி இவங்க கொஞ்சம் காசு, இது ஒரு மாடஸ் ஆப்பரண்டி மாதிரி. கோர்ட்ல அதை கொடுக்குறேன் காசு, அது ஒரு போகும். 6 வருஷம் 7 வருஷம் கேஸ் எடுத்து இவன் சொத்துல பாதி அவன் சொத்துல பாதி போட்டுட்டு அந்த குழந்தைங்க நடுத்தரில் நிற்கும். அப்படி காசை வாங்கி அவங்க குழந்தைங்களை வளர்க்குறாங்க. இது எப்படி பாருங்க. இது கேட்டா எங்களுக்கு நாங்க இப்போ உள்ள விலைவாசியில் நாங்க என்ன பண்ணோம், இப்படியாக இருக்கு. நீங்க அப்போ குடும்பங்கள்ல இந்த ராசியின் அடிப்படையில மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பெஸ்டியில பெண்களும் சரி ஆண்களும் சரி பெஸ்டிக்குள்ள நான் போறேன் அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். 2, அதே அளவுக்கோ அதற்கு மீறியோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இந்த பெஸ்டிக்குள்ள போகக்கூடாது. அது கர்மஸ்தானம். அது ஏற்கனவே அங்க பல குழப்பங்கள் இருக்கு. அங்க வந்து சனியுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் பதிச்சிருக்கு. இந்த 3 பேருமே சனிக்கு ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா சனியுடைய எதிரி, உற்ற எதிரி சூரியன், சனியுடைய உற்ற எதிரி சந்திரன். சந்திரனுக்கு சனி எதிரி இல்ல, சனிக்கு சந்திரன் எதிரி, ஒளி கிரகம். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. இப்படி இருக்கும் போது சரராசியா வருது மகரம். அதுக்கு 11ஆம் அதிபதி வந்து செவ்வாய், அது பாதகாதிபதி. இப்ப ஆட்டோமேட்டிக்காவே தப்பா இருக்கு. அப்புறம் இருக்கும் போது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, நான் வந்து சூரியனும் இல்லை இலையும் இல்லை, நான் தனியா ஒரு ரூட்ல இருக்கேன்னு சொன்னா அங்கேதான் பிரச்சனை வருது. நம்ம எப்பவுமே ஒரே பாதையில இருந்துட்டா, அதாவது ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதியிலேன்னு கண்ணதாசனே எழுதிட்டு போயிட்டாரு. அப்ப ஒரு இதுல இருக்கணும். இதை வந்து மறுமணத்தை பத்தி நம்ம சொல்லல, நம்ம சொல்லக்கூடியது ஒரு உறவுல நீங்க இருக்கீங்க, அது காதலோ திருமணமோ, அந்த ஒரு உறவுல இருக்கு. அந்த உறவு பிடிக்கலையா, நல்ல தீர்க்கமா நேர்மையா போய் எனக்கு பிடிக்கல, இது மேல என்னால அதை தொடர முடியாது, இன்னொரு இதுக்கு வாங்க, தப்பே கிடையாது. பட் அதையே வாடிக்கையா வைக்க முடியாது. அது வந்து நீங்க தீர்மானம். ஏன்னா உறுதியா இறுதியா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பார்த்துக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் மிதுனம் மகரம் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த ஜாகிரதையா இருக்கணும். இந்த காதல் கல்யாணம்ங்கிற விஷயத்துல அப்படி வாழ்க்கையுடைய போக்கவே கம்ப்ளீட்டா மாத்திடும். சிம்மத்துல காதலிச்சா வெளியே வந்துருவான், துலாத்துல போனா வெளியே வந்துருவான், மீனத்துல போனா வெளியே வந்துருவாங்க. ஆனா மகரம் மிதுனம் வந்து அப்படி கிடையாது, டெட்லாக் ஆயிடுவாங்க. அதனால நம்ம சொல்றோம் ஒரே ஒன் வே ஆயிடும். அது ஒண்ணு. 2வது, யாருமே பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஒய்ஃப் அவங்க எக்ஸிஸ்டே ஆகல, இது வரைக்கும் பூமியில பிறக்கல, இனிமேல் பிறக்க முடியாது. முதல்ல இதை மண்டையில ஏத்துங்க. குறையோட இருந்தா தான் perfection becomes perfection only if there is some portion of imperfection. குறையோடு இருந்தால்தான் அவர்கள் கணவர் மனைவி. ஆக நீங்க தேடக்கூடியது வந்து ஒரு கணவர் இருக்காரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு,
சரி இன்னொரு கணவர்கிட்ட போனா அவர்கிட்ட வேற ஒரு தப்பு இருக்கும். நீங்க ஆணைத்தான் கல்யாணம் பண்ணி ஆக முடியும், பெண்ணையே பெண் கல்யாணம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கூட ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும். இந்த மனைவி கிட்ட இது பிடிக்கல, இன்னொரு மனைவி கிட்ட போனா அப்புறம் அது பொம்பளை தானே, அதுவும் அது வேற ஒரு பிரச்சனை இருக்கும்ல. இந்த பிரச்சனை இருக்கு, அது வேற இருக்கும். பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு சமுதாயத்துல இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் முதல் திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளை விட இரண்டாம் திருமணத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆனா பொத்திட்டு வாழ்றான். ஏன்னா ஒரு தடவை போய் சொல்லியாச்சு, பிடிக்கலன்னு கேஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணும் அப்படிதான் வாழ்றான். ரெண்டாவது தடவை போய் சொன்னா செருப்பாலே அடிவிலுன்னு கம்முன்னு வாழ்றாங்க. இதையே நீ முதல்ல பண்ணிந்தா, இப்ப பண்றத நீ முதல்ல பண்ணிந்தா, அந்த போலீஸ் இல்ல, கோர்ட் இல்ல, வழக்கு இல்ல, உன் குழந்தைங்களும் விட்டுருக்க வேண்டாம். இது தேவையில்லை. கண்டிப்பா. அப்போ கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில இருக்கும் போதே ஒரு யதார்த்தம் என்னன்னா, மிதுனம் மற்றும் மகர ராசி என்பர்கள் ரொம்ப முதல் திருமணத்தையே கப்புன்னு பிடிச்சுக்கணும். அதுலயே சில விஷயங்கள் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாத சில விஷயங்கள். எந்த ராசியா 12 ராசிக்கும் நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள். ஒரு ஆண் மகன் தொடர்ந்து குடிகாரனா இருக்கார், அவரோட வாழ முடியாது. தொடர்ந்து சந்தேக புத்தியோட இருக்கார், அவரோட வாழ முடியாது. இல்லீகல் விஷயங்கள் செய்கிறார், அவரோட வாழ முடியாது. வேறு சில தவறான விஷயங்கள் இருக்கு அவருக்கு, இல்ல ஒரு இயலாமை இருக்கு, அவரோட வாழ முடியாது. இந்த காரணங்களை தவிர, வேலைக்கு போல சம்பாதிக்கல, அவரோட வாழ முடியாது. இந்த காரணங்களை தவிர வேற எந்த காரணமாக இருந்தாலும் அவரை மாற்ற முடியும். காலம் அதற்கு பதில் சொல்லும். அவசரப்பட்டு விவாகரத்து என்பது வேண்டாம். இதேதான் பெண்ணுக்கும் சொல்றேன். ஒரு நடத்தையில் தப்பா இருக்கக்கூடிய பெண்ணை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்துல குழந்தைகளை பார்த்துக்காத பெண்ணிட்ட குடும்பம் நடத்தக்கூடிய வேலையே இல்லை, அந்த இதே இல்லை. 2 பேரும் பார்த்துக்கணும், ஆணும் பார்த்துக்கணும், பெண்ணும் பார்த்துக்கணும். அதே மாதிரி கணவனை மதிக்காத பெண்கள், ஒரு லைஃப் பார்ட்னர், இந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து வாங்க, அந்த மாதிரி பெண்ணிக்கு தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும். கணவனை தவிர எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவங்களும் வாழ முடியாது. இப்படி இருக்கிறத தவிர வேற எந்த குறைகள் இருந்தாலும் ஒரு பெண்ணுகிட்ட அவ அழகா இல்லை அப்படி இருக்கிறதுக்காகலாம் நீங்க விவாகரத்துக்கு கோர்றதுங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு அழகுல தான் ஆபத்து இருக்கும். அதனால அது ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பொதுவாக அத்தனை ராசிக்காரர்களும் 5 எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, விதி விலக்குகளை தவிர 95 விதிகள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க குடும்பம் நடத்துறத பார்க்கணும். அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். கண்டிப்பா சார். இப்போ காதல் தாண்டி அடுத்து கல்யாணம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்கு வந்தோம் அப்படின்னா, சூரிய வம்சம் படத்துல வர தேவயானி எப்படி சின்ராஸ் முன்னேற்றினாங்களோ அது மாதிரி என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தாப்பா நான் முன்னேறுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள் சார்? கண்டிப்பா ரிஷபராசி. கண்டிப்பா ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா டாமினேட்டிங்கான ஒய்ஃப் வருவாங்க. அதுக்கு இணைஞ்சு கொடுத்தும் போவார் இவரு. இவரும் சும்மா இல்ல, நீ என்ன அடிச்சுக்கோமா, சாப்பாடு எல்லாம் போடாத, சும்மா ஒரு வேளை பிரெட் மட்டும் கொடுமா, அப்ப கூட நான் இருக்கேன்னு சொல்றக்கூடிய, அவரை பார்த்துக்கக்கூடிய ஒய்ஃபா வருவாங்க. எல்லா ஆண்மகனும், நான் ராசிக்கு அப்பாற்பட்டு எல்லா ஆண்மகனும் எதிர்பார்க்கக்கூடியது, என் தாயுடைய அந்த சிம்டம்ஸை என் ஒய்ஃபுக்குள்ள தேடுறான். அந்த அம்மா மதர்லினஸை அந்த பொண்டாட்டிக்கிட்ட போய் தேடுறான். ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா அம்மா இர்ரீப்ளேசபிள். நீ முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த கல்யாணம்ங்கிறதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிக்கிம், பூட்டான், நேபாள் லாட்டரி மாதிரி. அவன் குழுக்கள்ல ₹1 போட்டு வாங்குவான். 1,00,000 பேர்ல ஒருத்தருக்கு தான் அந்த குழுக்கள் ஜெயிக்கும். ஆனால் எனக்கெல்லாம் அந்த மாதிரி வைஃப் வந்துருமா அப்படி எல்லாரும் நினைச்சா அது எப்படி வரும்? வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. அதனால புரிஞ்சுக்கணும், முதல்ல தன்மையை புரிஞ்சுக்கணும். கல்யாணம்ங்கிறதே இட் இஸ் a லைஃப் ஆஃப் காம்ப்ரமைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது. நீங்க மாமனார் ஒருத்தர் வருவாரு, நீண்டி விடுவாரு, மாமியார் ஒருத்தர் வருவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, மனைவி வீட்டை ஏதாவது சொல்லி கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதற்கு மீறி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டிஃபீட் பண்றது ஒண்ணு, வின் பண்றது ஒண்ணு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டிஃபீட்னா ஒருத்தர் அழிச்சு ஜெயிக்கிறது, வின் பண்றதுனா அவங்க மனசை இது பண்ணி ஜெயிக்கிறது, கன்வின்ஸ் பண்ணி ஜெயிக்கிறது. அது கொஞ்சம் கஷ்டம் 2வது முறை. ஆனா அதை தான் பயன்படுத்தணும். அதுக்கு திராணி வேணும், எனர்ஜி வேணும், அதுக்கு பொறுமை வேணும். அது இந்த ஆண்களுக்கு வேணும். எடுத்த உடனே ஒரு மனைவிட்ட போய் உன் அம்மா சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டான். வைசி வர்சா, அம்மா பேச்சை கேட்டுட்டு இந்த ஆம்பளைகளை குடையிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை குடைஞ்சிங்கன்னா நீங்க அவரை குடையல, உங்க வாழ்க்கையை நீங்களே குடைஞ்சுக்கிறீங்க.
அதுதான் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது. அம்மாக்களும் சும்மா இருக்கணும். இதை வந்து அம்மாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி கொடுத்துட்டாக்க ஓகே, இந்த பொண்ணை ஒழுங்காக வச்சிருக்கானா, எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கா, அது ஒரு அம்மாவுடைய ஆப்வியஸ்லி எதிர்பார்ப்பு. ஒரு எல்லைக்கோட்டுக்கு மேலே அது ஒரு தனி குடும்பம், அது ஒரு தனி ஃபேமிலி, அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு எல்லைக்கோட்டுக்கு மேலே போய் திணிச்சு தன்னுடைய எண்ணங்களை தாக்கத்தை திணிக்கிறதும் கூட பண்ண முடியாது. ரிஷபராசி ஆண்களுக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரியான நீங்க சொன்ன சந்தர்ப்பங்கள்ல என் மனைவி மாதிரி வராது, என் மனைவி தான் எனக்கு சின்ராசி மாதிரி எனக்கு கொண்டு வந்தா அப்படின்னா அது ரிஷபராசி ஆண்களுக்கு உடைய ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவிகள் பாக்கியமாக இருக்காங்க. கண்டிப்பா சார். அடுத்து வந்துட்டு அம்மா பிள்ளைகளாக இருந்த ராசிக்காரர்கள் இதற்கு பிறகு வந்து பொண்டாட்டி தாசனாக மாறுவார்கள் அப்படின்ற கேட்டகரியில இருக்கக்கூடிய ராசிகள் யாராரு சார்? திங்கிங்கே வேண்டாம். கன்னிராசி. கன்னிராசி திங்கிங்கே வேண்டாம். கன்னிராசியில பிறந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா அம்மா கோவில் கட்டுறமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். கல்யாணமாகி அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா பேரை கூட சொல்ல மாட்டான். கம்ப்ளீட்டா பொண்டாட்டி தாசனா மாறிடுவேன். ஏன்னா அவன் திருப்பி அன்னைக்கும் சொன்னேன், அவன் வளையிற மீன்ல நெளிகிற மீன், நெளிகிற மீன்ல ஒளிகிற மீன், அதுல அழுகிற மீன். அவன் எதுலையும் போய் வெளியில வந்து ஸ்பாயிண்டடா அவனுக்கு அன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன வேணும் பொழைச்சுக்கிற பையன். அதை தப்பா சொல்ல மாட்டேன். பொழைக்க கத்துக்கணும். பொண்டாட்டியை போய் எவனாவது எதிர்க்கலாமா? எதிர்த்தா லைஃபே போயிடும். வேற யாரும் வெளியில் இருக்கிற ரவுடியை கூட நீ எதிர்க்கலாம், 2 அடி அடிப்பான், அதோட முடிஞ்சு போச்சு. நீ வந்து பொண்டாட்டியை போய் எதிர்த்தேன்னா காலத்துக்கும் நீ அதை வருத்தப்பட்டே இருக்கணும். அதனால கன்னி ராசியில் பிறந்த ஆண்கள் தான் மனைவியை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா தாசனா இருந்து கல்யாணம் ஆகி அரை மணி நேரத்துக்குள்ள பொண்டாட்டி தாசனா மாறக்கூடிய கேப்பபிலிட்டி கன்னிராசிக்கு மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் தேடக்கூடிய தேடலினுடைய ஒட்டுமொத்த பதில்களையும் நீங்க கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கிறத விட இந்த மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றிமா. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.